ஹாய் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் வீடியோ போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு. இனிமேல் நான் ரெகுலராக போடுவேன். இன்றைக்கி ஒரு நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. 4 முட்டை வேக வச்சு வச்சுன்னுக்கிறேன். பெப்பரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். அது கூட 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வச்சுன்னுக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ முட்டை எடுத்துக்கணும். ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துன்னு இது சென்டரில் நம்ம வேக வச்ச முட்டையில் இது குத்திக்கணும். கத்தி எடுத்துக்கணும். 4 பக்கமாக நம்ம கட் பண்ணிக்கணும். இது கட் பண்ணி இந்த பெப்பரை இது மேலே நல்லா நம்ம தூரிக்கணும். இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம பண்ணி வச்சுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். இது கூட நம்ம மசாலா பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துன்னுக்கிறேன், தனியாத்தூள், பெப்பரு, இது சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கூட போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மேஷ் பண்ணி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து மசாலாவில் போட்டு எல்லாம் வச்சுட்டுக்கிறேன். இப்போ அது கூட கொஞ்சம் ரஸ்க்கு பொடி, கொஞ்சம் ஆயில், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தொடைக்கிறேன். இப்போ அந்த முட்டையை நம்ம இதில் எடுத்து வச்சு இந்த முட்டையை ஃபுல்லாக நம்ம அது கூட இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வர மாதிரி, ஷேப் வர மாதிரி அதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும். நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த முட்டை கூட உடச்சிட்டு இந்த முட்டை கூட நம்ம எடுத்துகிட்டு இந்த பிரெட் கிராம் பவுடரில் போட்டுக்கணும். இப்போ இந்த முட்டை கூட நல்லா விட்டு எடுத்துக்கணும். நல்லா இதாகிட்ட பிறகு எடுத்து இந்த பவுடர் கூட நல்லா இது பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஷேப் வர மாதிரி நம்ம அதை நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி நல்லா இந்த பவுடர் நல்லா இது போட்டுக்கணும். ரஸ்க் பவுடர் எடுத்து வச்சுன்னுக்கிறது இது. அப்புறம் அந்த முட்டையும் உருளைக்கிழங்கும் இன்னும் அழகாக நம்ம முட்டை ஷேப்பை ரவுண்ட் பண்ணி வச்சுன்னுக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுக்குது. இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முட்டை ஸ்நாக்ஸ் அழகாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துன்னுக்கிறோம். நீங்கள் சண்டேயில் வீட்டில் இருக்கும்போது எல்லாம் ஈவினிங் வீட்டில் இருப்பீங்களா, அப்போது அந்த மாதிரி முட்டையை அந்த ஆலு வச்சு ஒரு ஃப்ரை பண்ணி டீ கூட எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப இஷ்டம் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட சோயா சாஸ் இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம்.